ஞாயிறு காலை நேரமிது, வீட்டில் அமைதி சூழ்ந்ததே. சமையலறை வாசலிலே அவள் மெதுவாக நின்றாளே. அவனுக்காக நினைத்தபடி அடுப்பை ஏற்றி வைத்தாளே. சுத்தமான கரித்துண்டை அன்போடு கழுவி வைத்தாளே. மஞ்சள், மிளகு, சீரகம் சேர்த்து மசாலா அரைத்தாள் நிதானமா. இஞ்சியும் பூண்டும் வதங்கும் போது வாசம் பரவுது வீடெல்லாம். அன்போடு செய்த கறிக்குழம்பு அவனுக்கான விருந்து இது. சுவையோடு கலந்து இருக்கும் அவள் மனசின் உண்மை இது. இதே போல் நீங்களும் செய்தால் இதே சுவை வரும் நிச்சயம். அன்பு சேர்த்தால் எந்த சமையலும் அமுதமாய் மாறும் உண்மையா? வெங்காயம் பொன்னாக மாற மெல்ல சமைத்தள மைதியா. தக்காளி சேரும் நேரத்திலே சிவந்த சாறு கொதிக்குதே. மசாலா கலந்து நன்றாக கறி மெதுவாக வேகுதே. அவள் சுவைத்து பார்த்த போது சிரிப்பு மலருது முகத்திலே. அன்போடு செய்த கறிக்குழம்பு அவனுக்கான விருந்து இது. சுவையில் மட்டும் இல்லை, இது அவள் காதல் நிறைந்தது. இதே பொருள் இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த சுவை நிச்சயம் வந்து சேரும். சுட சுட சோறு அருகிலே சுவையான கறி வைத்தாளே. அவன் சாப்பிட்டு சிரிக்கையில் அவள் மனசு நிறைந்ததே. சின்ன பாராட்டு சொற்களிலே பெரிய சந்தோஷம் நிற்கும். ஒரு சமையல் கூட சம்டைம்ஸ் உறவை இன்னும் நெருக்கமாக்கும். அன்போடு செய்த கறிக்குழம்பு உயிரை இணைக்கும் விருந்து இது. சாதாரணம் போல தோன்றினாலும் இதில் ஒரு பாசம் இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். அதே சுவை கிடைக்கும் நிச்சயம். அன்புதான் அந்த ரகசியம். அதுதான் இந்த சமையலின் உயிர். ஞாயிறு காலை நினைவாக இந்த வாசம் இருக்குதே. அவள் கைகளின் அன்பு மட்டும் என்றும் மனதில் இருக்கும்.